enviable elders. Vision: to minimize elders' abuse and maximize their comforts. வாழ்க்கை செய்தி: மானிட பிறவி விலைமதிப்பில்லாதது. அதனை நல்ல விதமாக உபயோகப்படுத்து. இறைவனே நம்மை இந்த பூலோகம் அனுப்பியிருக்கிறார். எம்ஜிஆர் அவங்களோட சேர்ந்து உட்காந்து பேசி பழகி என்னென்ன ஒண்ணு சொல்றேன். இங்க பாருங்க, இப்ப நான் கட்டிருக்கிறது எம்ஜிஆர் எனக்கு கொடுத்த வாட்ச். அவ்வளவு பேர் வாங்கிட்டு இருக்கோம். வயசை நினைக்கிறதுக்கு சந்தர்ப்பம் வரல எனக்கு. கொஞ்சம் எலெக்ஷன்ல நிறுத்தினாங்க, அது என்ன இதுல ஆர்கே நகர்ல. அதுல ஓட்டு வாங்க போகும்போது நான் டெய்லி சாப்பிடுற மாத்திரைகளை போட மறந்துட்டேன். அதனால நடக்கிறதுல கொஞ்சம் நடந்து சரியில்லாம இருக்கு. மற்றபடி டெய்லி எக்ஸசைஸ் பண்ண சொல்றாங்க. ஆனா எங்களுக்கு உட்காந்து எழுதுற வேலை, உட்காந்து பண்ற மியூசிக் பண்ற வேலை, உட்காந்து இப்போ உட்காந்துட்டு ரெக்கார்டிங்ல பாடுற வேலைகள் தான் போயிட்டு இருக்கு. அந்த மாதிரி உங்களுக்கு கொஞ்சம் ஜாலியா இருக்கணுமேன்றதுக்காக இதை நான் படிச்ச பக்கம் இப்ப எப்படி இருக்கணும். உச்ச நேரங்கள் வெளியே செய்த அதிகப்படியான உடற்பயிற்சி நடப்பதுக்கு தவிர்க்கும். எல்லாம் டாக்டர் சொன்னாங்க கொஞ்சம் உடற்பயிற்சி பண்ணுங்கன்றாங்க. இது பண்றதா டாக்டர் சொல்றது கேட்கறதா என்னது இல்லை. கொஞ்சம் அளவா பண்ணிக்கலாம். அதிகப்படியான வாசிப்பு, மொபைல் பயன்பாடு அல்லது டிவி பார்ப்பதை தவிர்க்கோவை. நான் என்ன பொறுத்த வரைக்கும் நான் டிவி பாக்குறது இல்லை. ஆனா மொபைல்ல விடுறது இல்ல. ஆட்கள் வரிசையா தொடர்ந்து போட்டிருக்காங்க. இப்ப சைலண்ட்ல தான் போட்டுருக்காங்க. எல்லாரும் மொபைல் இல்லாத ஆட்கள் யாருமே கிடையாது. அது எப்படி கண்ட்ரோல் பண்ண போறோம்னு தெரியல. வயசானதுக்கு அப்புறம் இல்ல, இப்ப கூட வந்து வேலை வந்துட்டு இருக்கனால அதெல்லாம் தவிர்க்க முடியலங்கிறது என்னுடைய விஷயத்தை சொல்லுகிறேன். அதிகப்படியான மருந்துகளை தவிர்க்கும் டாக்டர். எப்படி தவிர்க்கிறது சொல்லுங்க. அதுக்கு கொஞ்சம் சோம்பலாத காலவலி இருந்தா அதுக்கு ஒரு மாத்திரை, தலைவலி இருந்தா ஒரு மாத்திரை, அப்படி பல விஷயங்கள் இதுல இருக்கிறது வந்து இந்த காலத்துக்கு ஒத்து வருமா அப்படிங்கறது எனக்கு தெரியல. ஏன்னா வந்து நம்ம ஸ்ட்ரிக்டா இருக்கணும், உடம்பு நல்லா வச்சுக்கணும்னு நினைக்கிறோம். நல்லா சாப்பிடணும்னு நினைக்கிறீங்க, அளவா சாப்பிடுங்கன்னு எழுதிருக்கீங்க. எப்படி நல்லா இருக்கும்போது நம்ம விட முடியாது. ஆனா அளவா சாப்பிடுறதுக்கு ட்ரை பண்றோம். அந்த மாதிரி நிஜமாவே எல்லாருமே அனுபவசாலிகள். உங்க அனுபவங்கள் நினைச்சு பாத்தீங்கன்னா அவ்வளவு சந்தோஷமான அனுபவங்கள் எல்லாமே நிச்சயமாக இருக்கும். எனக்கு ஒரு பேரா 2 பேத்தி எல்லாம் பெரியவங்களா இருக்காங்க, நல்லா இருக்காங்க. அதனால சின்ன வயசுல அவங்களோட விளையாண்ட மாதிரி இப்ப எல்லாம் விளையாட முடியறது இல்லை. கொஞ்சம் கொலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சா வயசு வந்ததுக்கு அப்புறம் நீங்கெல்லாம் தொடக்கூடாது, நீங்கெல்லாம் எனக்கு அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. கையை பிடிச்சே பேசி பிடிச்சி நடந்துட்டு இருப்பேன் நான். அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு. அதை விட்டு கொடுக்க முடியறதில்லை. எங்கள் பாசங்கள் அவங்கள கூப்பிட்டு வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி நினைக்கக்கூடிய நினைவுகள் வந்து விட்டு போறதில்லை. சதா சர்வகாலமும் பாட்டுகள் நானே பேசிட்டேன்னா ரொம்ப மற்றவங்களாம் பேசுறதுக்கு நிறைய இருக்கு. ஆகவே இந்த நிகழ்ச்சியில கலந்துட்டது எனக்கு ரொம்ப என்னை முதியவன் என்று ஞாபகப்படுத்தியதற்காக நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். என்ன பாட்டு? முதியவர்களை பத்தி என்ன பாட்டு இருக்கு? இல்ல நான் ட்ரை பண்றேன். முதியவர்கள் எதுக்கு சோகமெல்லாம் சந்தோஷம். உன்னை ஒன்று கேட்டு உண்மை சொல்ல வேண்டும், என்னை பாட சொன்னால் என்ன பாட தோன்றும். காதல் பாட்டு பாடி காலம் முடிஞ்சு போச்சு, தாலாட்டு பாடி தாத்தாவாகியாச்சு. உன்னை ஒன்று கேட்டு உண்மை சொல்ல வேண்டும், என்னை பாட சொன்னால் என்ன பாடத்தோ. இது வயசானவங்க பாடுற பாட்டா பாடுங்க. இல்ல வாய்ஸ் நடுக்கணும் கொஞ்சம். உன்னை ஒன்று கேட்பேன். எனக்கு வந்து நான் சுதந்திரம் கிடைச்ச வருஷத்துல பிறந்தேன். 47 1947. எத்தனாவது வருஷம் சுதந்திரம் கிடைச்சு? எனக்கு மட்டும் எப்படி இப்படி வயசு? ஐயா வாங்க என் தலைவர் எங்க பெரியண்ணா இருக்கிறது நாங்கெல்லாம் ஒரே வயசா தான் இருப்போம். அந்த மாதிரி
அந்த வயசுல வந்து நம்ம துள்ளி குதிக்கிறோம்னா நல்லதை நினைச்சிட்டே ஓடுறதுனால இந்த இது சந்தோஷங்கள்லாம் வந்துட்டு இருக்கு. வேற ஒரு விஷயமே கிடையாது. ஏதோ சொல்ல வந்து ஏதோ போயிட்டோம். ஓகே, இருந்தாலும் அத்தனை பேரும் பேச வேண்டும், அத்தனை பேரும் தங்கலாம். ஐயோ சொர்க்கமே என்றாலும் அது நம்மூரை போல வருமா? சொல்லுங்க எப்படி? கொஞ்சம் நீங்க பாடி காட்டுங்களா? கொஞ்சம் வாங்க எனக்கு டைரக்ட் பண்றீங்க. நீங்க எப்படி பாடணும்னு கொஞ்சம் சொல்லி வாங்க 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 சொல்லு சொல்லு. சொர்க்கமே என்றாலும் அப்புறம் மற்றதெல்லாம் அம்சானந்தியில எல்லாம் மெட்லி பண்ணி பாடுவீங்க, நாங்க பாத்துக்கோம். எங்களுடைய தம்பியோட கச்சேரியில் நீங்க பாடினீங்க. ஸோ அது மாதிரி பாடுங்க. எல்லா பாட்டையும் அந்த அம்சானந்தியில மிக்ஸ் பண்ணி. நான் கச்சேரியில பாடுறதுன்னா பேமெண்ட் எல்லாம் பாடுறது கிடையாது. பேமெண்ட் வரணும். ₹1 பாட முடியாது. நான் பிச்சை எடுக்கிறேன் நானு. இல்ல வேண்டாம் வேண்டாம், பேசிட்டு சொல்லுங்க. சொர்க்கமே ₹1 கொடுங்க. அவங்க சும்மா இருக்கு, பணம் எல்லாம் உட்காந்துருக்கோம். நல்ல வசதியா இருக்கு, வீடு இருக்கு, கார் இருக்கு. ஒரு ஆளுக்கு 3 கார் இருக்கு. ஒரு பிளாட் பாத்தீங்கன்னா 28வது மாடியில உட்காந்துருக்காங்க ஹிரணந்தானில. பசங்களுக்கு தனித்தனி வீடு, எல்லாம் சந்தோஷமா இருக்கும். அதனால ஒண்ணுமே இல்லை. ஒரு பாட்டு இல்லைன்னா 3 லட்சம் ரூபாய் கொடுக்குறாங்க. கொஞ்சம் பாருங்க, அதை கொஞ்சம் ஏற்றி கொடுக்க சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். இல்ல எல்லாம் வசதி சந்தோஷமா இருக்கும். இந்த மாதிரி வாழ்க்கை யாரும் கிடைக்கும்ங்கிறது எனக்கு தெரியாது. ஏன்னா வந்து அன்னைக்கு இருந்து இன்னைக்கு வரைக்கும் நாங்க திரைப்பட உலகத்துக்கு வந்து 50 வருஷம் ஆச்சு. 5 வருஷமா இசை கலைஞராக இருந்தா 55 வருஷம் திரைப்பட உலக சர்வீஸ் எழுதின அவங்கள்ட்ட புத்தகத்துல அவங்க முதல்ல எழுது கிராமத்து ராஜாக்கள்னு எங்கள் லைஃப் பத்தி அவங்களுடைய பத்திரிகை எழுதுல. அது மாதிரில பல அனுபவங்கள் எல்லாம் சந்தோஷமான அனுபவங்கள் தான். நான் சொன்னேன்னா ஐயோ நம்ம இப்படி இல்லையே நீங்க நினைக்க கூடாது. அப்படி நினைக்கிற மாதிரிதான் எங்க லைஃப். காரணம் என்னன்னா இன்னைக்கு வரைக்கும் எந்த கவலைகளோ துன்பங்களோ துயரங்களோ எதுவுமே இல்லை. கவலை இருந்துச்சுன்னா போயிடும், கவலை மறந்து போயிடும், இந்த பாட்டுல இறங்கிடுவோம். அந்த மாதிரி நீங்க உங்களுக்குள்ள ஒரு செயல்பாட்டை ஏற்படுத்துறீங்கன்னா துக்கம் வரும்போதோ எங்க சார் உறவுகள் ஒரு மாதிரி வேற மாதிரி இருக்கு. உறவுகள்ல ஆளுக்கு பிள்ளைங்களை பார்த்தே நாளாச்சு. என் பையனை எங்க காணோம் தேடிட்டு இருக்கேன் நான். அவங்களாம் ஸ்டோரி டிஸ்கஷன் அப்படி போறோம், இங்க போறோம், லண்டன் போறோம், இங்க போறோம், அங்க போறோம், அப்படிதான் போயிட்டு இருக்காங்க. அதனால பிள்ளைங்களை பாக்குறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. பேரன் பேத்திகள்லாம் நல்லா அவங்க போறாங்க. ஏதாவது சாட்டர்டே சண்டேல தான் பார்க்க முடியும். முன்னால கூட்டு குடும்பமா இருந்த போது இருந்த சந்தோஷம் இப்ப தனித்தனியா இருக்கிறதுல இல்ல அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம். இல்லை, எப்படியும் இல்லை. தனியா பேசாம அமைதியா இருக்க, தியானத்துக்கான அதிகமான நேரம் கிடைக்குது, மெடிடேஷனுக்கான அதிகமான நேரம் கிடைக்குது, எழுதுறதுக்கான நேரம் கிடைக்குது, பாடல் இசையமைக்கிறதுக்காக வேண்டிய நேரம் கிடைக்குது. அத்தனையும் வயதாறதுக்கு பின் உங்கள் நேரங்களை பிரயோஜனகரமாக ஆக்கிக் கொள்வதற்கு நீங்க தான் முயற்சி செய்யணும். பல பேர் செஞ்சுட்டு இருக்கோம் சார்ங்கிறது சொல்றது மனசுக்குள்ள தெரியுது, எங்களுக்கு தெரியுது. ஆகவே அப்படி இருக்கிறவர்கள் நன்றாக மன வளத்தோடு இருக்கலாம். உடல் வளம் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல. நான் உள்ளே இருக்கேன் பரவாயில்ல, நான் குண்டாகணும்னு இப்ப நினைக்க முடியாது. எனக்கு இது போறோம், தூக்கிட்டு நடக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். ஆகவே எல்லாருக்கும் எல்லாரையும் சந்தித்து பார்த்த உடனே சரி நம்ம போகலாம், நம்ம எதுக்கு வயசாகலன்னு சொல்லிட்டு தரோம், இதுல போய் வாங்குவோம் நம்ம அப்படிங்கிற மாதிரி தான் ஓடி வந்தேன். அது குமரிநந்தன் அவர்கள் எனக்கெல்லாம் ரொம்ப பழக்கமானவங்க. தமிழ் இசையெல்லாம் நாங்கெல்லாம் ஒன்னா இருந்தவங்க. அவங்க தான் என்ன எலெக்ஷன்ல நிறுத்தினாங்க. டாக்டர் அவங்க வந்து எனக்கு பிரச்சாரம் பண்ணாங்க, எம்ஜிஆர் ரொம்ப பிடிச்சவர் அப்படின்னு சொல்லி மேடையில் சொன்னார். அந்த மாதிரி ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கைங்கிறது வந்து எத்தனை பேருக்கு இது கிடைக்கும்னு தெரியாது. எனக்கு கிடைச்சிருக்கு. எனக்கு கிடைச்ச வாழ்க்கை அருமையான வாழ்க்கை. எந்த வித குறையும் இல்லை, குறை ஒன்றும் இல்லை, மறைமூர்த்தி கண்ணா மாதிரி குறை ஒன்றும் இல்லை கண்ணா, அப்படிதான் இருக்கு. வாழ்க்கையில் குறையில்லைன்னு நினைச்சுக்கணும். குறை வரும், அதை குறையா எடுத்துக்கொள்ள கூடாது அப்படிங்கிறது என்னுடைய. நான் துக்கத்தை தூக்கிக்கிட்டு அலைய மாட்டேன், விட்டுட்டு அடுத்த வேலைக்கு போயிடும். அந்த மாதிரி உங்களுக்கு நான் வந்ததுனால டாக்டருக்கு ஏதாவது பாட்டு கேட்கணும்னு ஏதாவது ஆசை. நான் எம்ஜிஆர் அவர்களோட கார்ல போற பழக்கம் உண்டு. அதாவது ஒரு தடவை இவங்கெல்லாம் இருந்தாங்க, ஒரு பெரிய விஷயம் சொல்றேன் நான் கேளுங்க. நான் ரெக்கார்டிங்ல இருக்கேன் ஏவிஎம் ஸ்டுடியோல. சேம் வீட்டுல இருந்து எனக்கு போன் வந்தது. அப்ப என்னோட பாட்டு வந்து ரொம்ப ஃபேமஸ் ஒரு பாட்டு. அண்ணே அண்ணே சிப்பாய் அண்ணே நம்ம ஊரு நல்ல ஊரு இப்போ ரொம்ப கெட்டு போச்சுன்னு போட்டாங்க.
இந்த பாடல திருச்செந்தூர் பை எலெக்ஷன்ல வந்து டிஎம்கே என்ன பண்ணாங்க, நம்ம ஊரு நல்ல ஊரு இப்போ ரொம்ப கெட்டு போச்சுன்னா வாக்களியுங்கள் உதயசூரியன் போட்டாங்க. என்னாச்சு, போன் வருது சிஎம் ஆபீஸ் வந்து உங்களை வர சொன்னாரு அப்படின்னு. நீங்க எல்லாம் உட்காந்துருக்கீங்க இதுல ஆபீஸ்ல உட்காந்துங்க, அந்த எல்லா பிரின்சஸும் உட்காந்துருக்காங்க. ஆமாமா நீங்க தான் இருந்தீங்க. என்னன்னா பெரிய விஷயம் என்னன்னா போயாச்சு சென்டர் என்னன்னு தெரியல, எதுக்கு கூப்பிட்டுருக்காங்கன்னா காம்பவுண்டுக்குள்ள ஆர்காடு நுழையிற எல்லாம் அமைதியா இருக்கு, எந்த சத்தம் கிடையாது, கட்சி கப்புச்சுன்னு இருக்கு. ஒரு ஆட்கள் இல்ல, ஒரு மினிஸ்டர்ஸ் தான் உட்காந்துருக்காங்க மேல. நான் என்ன போனோன்னா ஒரு அசிஸ்டன்ட் ஒருத்தர் இருப்பாரு, சிஎமோட அசிஸ்டன்ட் ஒருத்தர் மேல ஐயா மேல இருக்காரு போங்கன்னா அமைதியா இருக்கு. நான் மேல போறேன்னா எல்லாரும் வர்றவங்களை பார்க்கணும்ல, பார்க்கல, பேசாம தான் உட்காந்துருக்காங்க எல்லா ஜம்முல. நான் போனவன் நமஸ்காரம், சரி இது என்ன இது பாட்டில் நம்ம என்ன பாட்டு இல்ல கோழிக்கு படம் எடுத்தாங்கப்பா, அதுல பாட்டு என்னமோ பாட்டு எனக்கு ஒரு மாதிரி ஏதோ இருக்கு விஷயம்ன்ற பயத்துல பொட்ட பிள்ளை எல்லாம் இருக்கா உனக்கு அது இல்ல. நான் எதை கேட்கிறேன்னு உனக்கு தெரியும், இது என்ன பாட்டு. நான் வந்து அண்ணன் இல்லைங்க அந்த ஊர்ல வந்து கேரக்டருக்கு அவங்க அப்பா ஒரு துணையா இருந்த ஒருத்தன் வந்து ஊருக்கு போன மிலிட்டரியில் சேர்ந்தவொடனே இவர்களுக்கு விலையை ஏற்றி கொடுத்துருவாங்க, அதை வச்சு பாடினது. நம்ம ஊர் நல்ல ஊர், இப்போ ரொம்ப கெட்டு போச்சா அப்படின்னாரு. எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. அப்புறமேல என்ன வார்த்தை சொன்னாரு, ஏதோ ரொம்ப தெரிஞ்ச பையனை போயிட்டேன், நல்ல பையனை போயிட்டேன், இந்த மாதிரிலாம் எழுதக்கூடாது, ஓகே இனிமேல் நான் பார்த்து சந்தர்ப்ப சூழ்நிலைகள் பார்த்து எழுதணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பு சொல்லிவிட்டார். அதற்கு பின்னால் அவர் நடிக்கணும்னு சொல்லி கதை சொன்னார், அதை பற்றி உங்களுக்கு எல்லாம் தெரியும். அவர் நடிக்கணும்னு சொல்லிட்டு சிஎம் இருந்து ஒரு பிரச்சனை தீர்த்து வைக்கிறதுக்காக ஒரு கதை சொன்னார், ஓகேன்ட்டாரு. இவங்க எல்லாரும் திட்டுறாங்க, பாவசா திட்டுறாங்க, எல்லாமே வந்து அவர் சிஎம் போய் நடிக்க கூப்பிடுறியா அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க. எதுக்குன்னா என்னுடைய பெருமைகளை பரசாட்டிக்கிறதுக்கு இதுதான் டைம். அப்ப வந்து அவங்க வீட்டுக்கு போற வழியிலே பாட்டு, கார்ல முன்னால நான் உட்காந்துருக்கேன், அவர் பின்னால உட்காந்துருக்காரு. நம்ம ஆசை நிறைவேறுமா, கடல் அலையை போல மறைந்து போக நேருமா, என் நண்பே அவரு பாடு என் நண்பே சந்தேகம் கொள்ளலாகுமா, கொடி அசைந்தாட பந்தல் இன்றி போகுமா, இடிலாயிரு பறவை ஜோடியாய் வாழவே எண்ணிடும் போதில் பகை வல்லூராக தோன்றுமோ, வல்லூரானதை வனத்தில் வாழும் வேடனாகினான், வெல்லுவேனே உள்நிறு கண்ணம்பினான். பாட்டு ஃபுல்லா கேட்டனாரு. ஒரு 10 பாட்டு இருக்கும் அவருக்கு, பழைய பாடல்கள்லாம் ஞாபகப்படுத்தி பாடிட்டே வர்றான், கார் வரைக்கும் வீட்டுக்கு போற வரைக்கும். அது மாதிரி நடந்தது அந்த விஷயங்கள். இதெல்லாம் எதுக்கு சார்னா என்னுடைய புகழை பற்றி, எனக்கு கிடைச்ச பெருமைகளை பற்றி சொல்றதுக்காக தான் இருந்துச்சு. இவ்வளவு பெரிய ஆட்களோட நானும் இருக்கிறேன்னு நினைக்கும் போது அது சந்தோஷமா இருக்கு. இதை சொல்லுவதற்கு உதாரணத்துக்கு எனக்கு வேற எதுவும் கிடைக்கல. சிவாஜி அப்பா கூட பழக்கங்கள்லாம் அவ்வளவு பழக்கங்கள் நிறைய சந்தர்ப்பம். ஒரு கிராமத்தில் இருந்தவங்க, அதனாலதான் சிந்தனைகள் ஜாஸ்தி வர்றது காரணம். சாதாரண கிராமத்தில் இருந்தவங்க இப்படி வந்திருக்கோம்னா பரவாயில்ல, அந்த ஊர்ல இருந்து இப்படியா வந்திருக்கோம், இப்ப ஊர்னு நினைக்கும் போது ஒரு மாதிரி இருக்கும். அந்த ஊர்ல இருந்து நம்ம வந்து இப்படி வந்திருக்கமே சொல்லிட்டு ஊருக்கு என்ன பண்ணணுமோ நாங்க பண்ணிட்டு தான் இருக்கோம். அது மாதிரி அங்க இருந்து வந்தவங்களுக்கு இவ்வளவு உயரமான சிந்தனைகள், உயரமான இடத்துல ஒரு பதவிகள் கிடைக்குதுன்னா அது பெரிய இறைவனுடைய செயல் அப்படிங்கிறது தான் நம்ம எல்லாம் நினைச்சுக்கணும், எல்லாமே நினைச்சுக்கணும். எல்லாமே உங்கள் பயிற்சியில் நீங்க மேல இருக்கிறவங்க தான் இங்க இருக்கிறீங்க. ஆகவே எல்லாருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை குறிப்பிட்டு இனிய அருமை நண்பர் விஜயம் அவர்கள் வந்திருக்கிறார். அவங்கள்ட்ட நாங்கெல்லாம் ஒன்னா உட்காந்து பாடின காலங்களும் பேசிய காலங்களும், அவங்க அப்பா இருந்த காலங்கள்ல போய் பேசுனதெல்லாம் அப்படி ஞாபகம் வருது. ரொம்ப சந்தோஷம். நம்மளே வயசாக்கிட்டாங்க. ஓகே, நன்றி 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 நன்றி. இன்னைக்கு என்ன பத்தி நான் சொல்லிக்கணும்னா, ஐ எம் 75 years young. அவ்வளவுதான். இட்ஸ் ஆல் ஹியர். ஆக்சுவலா இந்த சீனியர் சிட்டிசன்ல கூப்பிட்டதே எனக்கு பிடிக்கல. யூத் அசோசியேஷன்ல கூப்பிட்டு தான் என்ன ஜாலியா வந்திருப்பேன். ஏன்னா நான் ஸ்டில் ஆக்டிவ். நான் இன்னைக்கும் வந்து பிரகசியம் பரம ரகசியம்ங்கிற டிராமால 21 வயசு காலேஜ் ஸ்டூடெண்ட் ரோல் போட்டு இருக்கேன். விக்கி வச்சுக்கிறேன், அது வேற விஷயம். ஏன்னா நீங்க இப்படியாவே இருக்கீங்க எல்லாம் கேக்குறாங்க. நான் என்ன சொல்றது, ஒரே ஒரு பிரின்சிபல் தான் நான் ஃபாலோ பண்றேன். அடுத்தவனுக்கு நான் நல்லது நினைக்கிறேன்னா இல்லையாங்கிறத பத்தி தெரியாது. நான் பெரிய மகாத்மா காந்தி இல்ல, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. ஆனா கண்டிப்பா அடுத்தவனுக்கு கெடுதல் நினைக்க மாட்டேன். இதுதான் என்னுடைய இளமைக்கு காரணம்.
அடுத்தவனுக்கு கெடுதல் நினைக்க ஆரம்பிச்சு அவனை எப்படி கவுக்கலாம் நினைக்கும் போதுதான் முகத்துல முதல் சுருக்கம் விழுது. யோசிச்சு பாருங்க, அவன் நல்லா இருக்காயான்னு சொல்லிட்டு நல்லா இருக்கு, அவன் நல்லா இருக்கானே சுருக்கம் விழுது. பாத்தீங்களா, அங்கதான் வயசு முதல்ல ஆரம்பிக்குது. ஸோ தட் இஸ் அ பிரின்சிபல் எங்க அப்பா அம்மா என்ன சொல்லி கொடுத்தது. ஐ ஃபாலோ தட். அண்ட் அதை விட இன்னொன்னு பெருசா நான் ஃபாலோ பண்றது உலக கவிஞன் கண்ணதாசன் எழுதின சில வார்த்தைகள். அது மட்டும் ஒத்துங்க, கண்ணதாசன் மிஞ்சின கவிஞன் அதுக்கு முன்னாடியும் வரல, அதுக்கு அவனும் வரல. அதுக்கப்புறம் அவன் டைட்டில் கொடுத்துக்கலாம், அதெல்லாம் வேற விஷயம். நான் கூட கொடுத்துக்கலாம் டைட்டில். அவர் தான் கவிஞர். பாரதியாருக்கு அப்புறம் அவர் தான் நான் சொல்றேன். அவர் எழுதிந்தார் அந்த பாட்டுல மயக்கமால, உனக்கும் கீழே உள்ளவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடு, அது இருந்தா லைஃப் இஸ் ஹாப்பி. அவ்வளவுதான். ஐயோ என்னால ரஷ்யா போக முடியலையேன்னு சொன்னா, ஐயோ நிறைய பேர் கும்மிடி பூண்டியே போக முடியலையேன்னு யோசிக்க வேண்டியது. அது யோசிக்க ஆரம்பிச்சீங்கன்னா யூ ஹேவ் a happy life. இதுதான் நாங்க நாடகம் கீப்ஸ் மீ அலைவ். இப்ப சினிமால இந்த மாநாடுக்கு அப்புறம் என்ன ஒரு கெட்ட அரசியல்வாதியா நிறைய பேர் ஒத்துக்க ஆரம்பிச்சிருக்காங்க. நல்ல அரசியல்வாதிகள் இருக்காங்களா தெரியல, அவங்க காலத்துல இருந்தாங்க, இப்ப இருக்காங்களா தெரியல. சோ we are பிஸியா இருங்க, மென்டலி பிஸியா இருங்க. அது இருந்தாலே போதும். ஏன்னா நான் அமர் இன்னைக்கு ஷோ போயிட்டு இருக்காரு, நானும் ஷோஸ் போயிட்டு இருக்கோம். நாங்கெல்லாம் அவர் சொன்ன மாதிரி அவங்க 3 பிரதர்ஸ், அப்ப பாவலர் பிரதர்ஸ் அப்படிங்கிற பேர்ல வைஜி மகேந்திரா வழங்கும் இன்னிசை நிகழ்ச்சின்னு நாங்க பண்ணிருக்கோம். வாணி மஹால் அண்ணாமலை மன்றத்துல எங்க டிராமாக்கு வாசிச்சிருக்காங்க. எனக்கு ரொம்ப ஃப்ரெண்ட் ஆக்சுவலா அமரை விட ராஜாவோட எனக்கு ரொம்ப ஃப்ரெண்ட் யாருன்னா காலம் சென்ற பாஸ்கர் தான் எனக்கு ரொம்ப க்ளோஸ். ஏன்னா அவரு என்ன மாதிரி பாங்கோஸ் தபலா எல்லாம் வாசிப்பாரு. ஸோ நாங்க 2 பேரும் தான் ரொம்ப க்ளோஸா இருப்போம். தோஸ் ஒரு வண்டர்ஃபுல் டேஸ். திருப்பி வரவே வராது. அந்த எல்டாம்ஸ் ரோட்ல போய் உங்களை டிராப் பண்ணிட்டு வருது, கச்சேரிக்கு பஸ்ல போறது, ட்ரம் செட்டை ஹையர் பண்ணிட்டு போறது. ஹையர் பண்ணும்போது ட்ரம்ஸுக்கார வந்து ஒரு 5 ரூபாய் கம்மியா கொடுத்தா ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை குறைச்சு கொடுத்துருவான், ஃபுல் செட்டு தர மாட்டான். அது மாதிரிலாம் கலாட்டாக்கள் எல்லாம் அதே பாதையில வந்தவங்க தான் எல்லாரும். அண்ட் அவங்க வந்து போயிருக்கிற ரேஞ்ச் இஸ் சம்திங் ஃபேண்டாஸ்டிக். அண்ட் இன்னொன்னு சொல்றேன், கங்கை அமரன் இந்த இண்டஸ்ட்ரியில ரொம்ப அண்டர் ரேட்டட் மியூசிக் டைரக்டர் அண்ட் போயட். இட்ஸ் வெரி குட் போயட் அண்ட் வெரி குட் மியூசிக். ரொம்ப அண்டர் ரேட்டட். அவர் ரொம்ப சர்வசாதாரணமா பாட்டுகள் வரும். அந்த மாதிரி எனக்கும் சொல்லலாம். நான் இப்போ சமீபத்தில் உங்களுடைய ஆசைகளோட என்னுடைய லைஃப் டைம் அச்சீவ்மெண்டா இருக்கிற ஒரு நாடகத்தை படமாக்கி இருக்கோம், சாருகேசின்னு சொல்லி. கேள்விப்பட்டிருப்பீங்க அதை பத்தி. அது வரும்போது உங்க ஆதரவு இருந்ததுன்னா இதுவே போதும். இந்த மாதிரி மக்கள் ஆதரவு 4 இடத்துல நீங்க கூப்பிடுறீங்கனாலே இன்னும் எங்களை நீங்க மதிக்கிறீங்கன்னு அர்த்தம். அதுதான் எங்களுடைய யங் ஏஜ் காரணம். அந்த ரைட்டர்ஸ் லைவ் ஆண்டே சார், இந்துமதி எல்லாம் லெஜெண்ட்ஸ். ஐ மீன் கதை சொல்லும் விதம்னா அதை அவங்க கிட்ட எல்லாம் கத்துக்கணும். இந்த லெஜெண்ட்ஸோட நம்மளும் இருக்கோம், அது ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு நம்ம சித்திரை செல்வன் அவர் கூப்பிட்டதுனால தான் நான் வந்தேன். அவர் என்னுடைய படங்கள் டைரக்ட் பண்ணியிருக்காரு. நல்ல எண்ணம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த நாட்டில் அடுத்தவருக்கு கோழி சொல்றது, குத்தங்கட்டு பிடிக்கிறதுங்கிறதா மெயினா எல்லாரும் பண்ணிட்டு இருக்காங்க. யூடியூப்ல மெயினா அதான் பண்றாங்க எல்லாரும். அதுலயே பொழப்பு நடத்துறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. ஆனா அடுத்தவனை பாராட்டணும்னு ஒருத்தர் நினைக்கிறாருனால அவருக்கு நீங்க உங்கள் கரகோஷத்தோடு நன்றி சொல்லுவோம். அந்த விதத்துல தான் நாங்கெல்லாம் வந்திருக்கோம். யாருக்குண்டா இன்னொரு படத்துக்கு நானும் கங்கை அமரும் அவர் மியூசிக் போட்டு நான் ஒரு பெரிய படம் பண்ண ஜம்முன்னு ஜாலியா பண்ணிட்டு இருக்கோம். அந்த நீங்க கதை, உங்க கதை இருந்தா ஹிட், ஸ்ட்ரைட்டாவே ஹிட். அவ்வளவுதான். சார் ஓப்பனிங் கிளாப் அடிச்சு கொடுத்துட்டோம். எனக்கு இவரை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு அதுதான். நானும் அமர் மீட் பண்ணும் போதெல்லாம் இந்த வாணி மஹால், மயிலாப்பூர் ஃபைனான்ஸ் கிளப் இதை பத்தி எல்லாம் பேசிட்டே இருப்போம். குளோரியஸ் டேஸ். அப்போ அந்த வளரும் போது ஒரு ஒரு சின்ன அப்ரிசியேஷன் கிடைச்ச சந்தோஷம் இன்னைக்கு இவ்வளவு அப்ரிசியேஷன் வந்தப்புறம் கூட எனக்கு கிடைக்கல. நான் பிளைட் 172 ஒரு நாடகம் நடிக்கும் போது எனக்கு கிடைச்ச கைத்தட்டல் வந்து அதுதான் பெருசா இருக்கே தவிர நீங்க மாநாடுல கிடைச்ச அப்ரிசியேஷன் எனக்கு சுமாரா தான் போடுது. ஏன்னா அது வந்து வளரும் அந்த நேரம். அந்த வயசுல எங்க மனசுல எப்படி இருந்ததோ அதே மனசுதான் இன்னும் இருக்கு. இதெல்லாம் தான் பிசிக்கல் சேஞ்சஸ் தவிர ஏஜ் இஸ் ஜஸ்ட் attitude of mind. அவ்வளவுதான். Thank you, all the best. Thank you very much, sir. Thank you very much. கேட்பாங்க, நான் சொல்லுவேன், ஏஜ் இஸ் ஒன்லி a number. As long as you are able to go by bus, you are able to walk, you are able to climb the stairs, you are very young only. வீட்டிலே உட்கார்ந்திருந்தா you become old. If you engage yourself in good activities, you will be really feeling young. அது வந்து இப்ப வந்து கூட்டு குடும்பம் எல்லாம் சொல்றாங்க. இப்ப அந்த கொஞ்ச காலத்துல உறவு முறையே மறந்துடும் போல இருக்கு. அண்ணா அக்கா தனியா 2 பேர் போறோம், ஒருத்தர் போறோம் அப்படின்னு சொல்லி இருக்கிறதுனால அந்த உறவு முறைகளே மறந்துடும் போல இருக்கு. அந்த நிலைமை மாறணும். எல்லாருக்கும் இந்த வந்திருக்க இளைஞர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், சீனியர் சிட்டிசன் வாழ்த்துக்கள். இங்க மிகச்சிறந்த மிக மிக இளைஞர் ஒருத்தர் வந்திருக்காரு. ரொம்ப ரொம்ப இளைஞர் அவர் தான்.
டாக்டர் ஹாண்டே அவர்கள் வந்து இன்னும் ஒரு 2 வருஷத்துல தான் 100 வரப்போறாரு. அவரை பார்த்தா எல்லாரும் நம்ம எங்கா தான் இருப்போம். 98 வயசுல அவருடைய ஆக்டிவிட்டி நான் நிறைய பாக்குறேன். அவரோட நிறைய நிகழ்ச்சிகள் கலந்துட்டு இருக்கேன். அவரு ரொம்ப ரொம்ப இதுவா இருக்காரு. அந்த எல்லாரும் ஃபாலோ பண்ணணும். அவர்கிட்ட அந்த ரகசியத்தை கத்துக்கணும். அவர் அரசியலை பத்தி பேசினார்னாக்க நம்ம இந்தியன் ஹிஸ்டரியை ஃபுல்லாவே கலந்துக்கணும். நான் பல தடவை கேட்டிருக்கேன், அவரோட கூட இருந்தேன். ரொம்ப நன்றி. Suresh Krishna. So very happy to be here. Jayam Charitable Trust can ரொம்ப நன்றி. பூவோடு சேர்ந்து நானும் மணக்கிறேன் நீங்க. And about joint family, என்னோட கருத்து என்னன்னா, எப்படி இப்ப டர்மரிக்க வந்து அமெரிக்கா கொண்டாடுறாங்கல்ல, அந்த மாதிரி very soon this younger generation will realize the value of joint family. And we'll get back to that system which was wonderful. More than support in ஒரு பக்கம் தவிர அது ஒரு கண்காணிப்பு. நம்ம யங்ஸ்டர்ஸ் அந்த ஃபேமிலியில இருக்கிற யங்கர் பீப்புள் தப்பு வழியில போகாம இருக்கிறதுக்கு that was a big support. Yeah. You're right. Thank you. Thank you so Enviable Elders Vision to minimize elders' abuse and maximize their comforts. வாழ்க்கை செய்தி. மானிட பிறவி விலைமதிப்பில்லாதது. அதனை நல்ல விதமாக உபயோகப்படுத்து.